ஹை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு A2 Career MCQ யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல 2 கமாண்ட் வந்திருக்குது. நான் எச்சமா பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கமாண்ட பார்த்தேன். எப்படின்னா, பாராமெடிக்கல் கோர்ஸஸை யாரும் எடுக்காதீங்க. வருஷத்துக்கு 50,000க்கும் மேற்பட்டவங்க படிச்சு வராங்க. இதில் யாருக்கும் வேலை இல்லை, கவர்மெண்ட் வேக்கன்சி இல்லை. தென் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாக்டர்ஸுக்கு அடிமைகளாக தான் ஒர்க் பண்ணணும், அடிமைகளே வருக அப்படிங்கிற மாதிரிலாம் கமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கமாண்டில் என்ன உண்மைத்தன்மை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாராமெடிக்கல் கோர்ஸை விட்டுட்டு ஹோலாக நம்ம ஆஃப்டர் 12க்கு அப்புறம் எவ்வளோ ஃபீல்டு இருக்குதுன்னு பார்த்துடலாம். இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ஃபீல்டில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இருக்குது. அது போக பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐக்கு தனி டிபார்ட்மெண்ட்டே வந்துடுச்சு. இதே மாதிரி நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இன்ஜினியரிங்கே எடுத்துடலாம். இன்ஜினியரிங்க்கு வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட்ஸ் வெளியே வராங்க. 2 லட்சம் பேருக்கும் வேலை கிடைக்குதா? இல்லை. அதே மாதிரி நம்ம எம்பிபிஎஸ், பிடிஎஸ் முடித்தவங்களுக்கு எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்குதா? இல்லை. அவங்களுக்கு எல்லாருக்கும் தான் ப்ராப்பராக சேலரி கிடைக்கிற வேலை கிடைக்குதா? நிறைய பேர் ஸ்விக்கி, ஜொமேட்டோ அப்படின்னு போயிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏஐ ரிலேட்டடாக வந்துருங்க. ஏஐயை பார்த்தீங்கன்னா இப்போ படித்தவங்களுக்கு வேலை இல்லை. ஏஐ ரிலேட்டடாக ஏஐ டெக்னாலஜியே வளர்ந்துருச்சு. நிறைய ஹைடெக் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எம்ப்ளாயிஸை பார்த்தீங்கன்னா வேலையிலேருந்து தூக்கிடுறாங்க. இந்த கமாண்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ இருக்கிறதுல பேராமெடிக்கல் கோர்ஸ் தான் ஒஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே உங்களுடைய பெஸ்ட்டான எஃபர்ட்டை போட்டு நாலேஜை வளர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும். நீங்களே நினச்சி பாருங்கள், எத்தனையோ பேர் நார்செட் மூலயமா நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாம் எழுதி மந்த்லி ஸ்டார்டிங் சேலரியே 63,000க்கு மேலே வாங்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பி வேக்கன்சி, எம்ஆர்பி வேக்கன்சி, மாவட்ட சுகாதார நலத்துறையில் வேக்கன்சி, அது எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எக்கச்சக்கமான ஃபாரின் எக்ஸாம்ஸ் இருக்குது. அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா மந்த்லி சேலரியை 80,000க்கு மேலே நீங்கள் வாங்கலாம். அதனால் நம்ம படிக்கிற காலத்தில் எப்படி நம்ம கோர்ஸை படிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஒரேடியாக ஹோலாக அந்த கோர்ஸ் மேலேயும் அந்த கோர்ஸை படிக்கிறவங்க மேலேயும் பழி போடுறது நமக்கு அது சரியான முறை இல்லை. ஒரேடியாக அந்த கோர்சஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டையே தவறு சொல்கிறதும் நமக்கு ஒரு ப்ராப்பரான இது இல்லை. ஏன்னா எத்தனையோ பேர் இதில் ஒரு எய்மாக இருப்பீங்க பேராமெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு. அதுக்காக ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டையும் என்ன சொல்லக்கூடாதுன்னா குறை சொல்லக்கூடாது. இதில் யாரும் டிமோட்டிவ் ஆகிக்க வேண்டாம். நான் ஏதோ படிக்கணும், நான் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த நிலைமை வரும். இவங்க கமாண்டில் சொல்லியிருக்கிற நிலைமை. மற்றபடி நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டோடைய நாலேஜை கெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையோட ஃப்யூச்சரில் சக்ஸஸ் ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா சக்ஸஸ் ஆக முடியும். எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸ்டடீஸ் டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃப்யூச்சரில் சக்ஸஸ் ஆகலாம். இல்லை நீங்கள் அந்த ஜாலி ஃபன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, காலேஜில் ஃபன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இவர் சொல்கிற மாதிரி நடக்கலாம். அதுக்காக நீங்கள் பேராமெடிக்கல் கோர்ஸ் எடுத்தாலே சக்ஸஸ் ஆக முடியாதுன்னெல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டோட படிங்க, டிமோட்டிவ் ஆகாதீங்க. ஒரு கோர்ஸில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். A2 Career MCQ யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.